ஒரு அடிப்படை அம்சமாக இன்னைக்கு ஹிந்து நேர்காணல் அவர் சொல்கிறது வந்து நாட் அ க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மும்முனை போட்டி 4 முனை போட்டி அப்படின்னு இருக்கக்கூடிய களம்ங்கிறதுனால இது போட்டி ரொம்ப கடுமையாக இருக்கும், வெற்றி அப்படிங்கிறது வந்து ரொம்ப டைட் ரோப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இன்னொரு பக்கம் இல்லை, இது வந்து அப்படி ஒரு இடத்துலேருந்து இது பார்க்க முடியாதுங்கிற இவருடைய பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் தலைப்பு படித்தோன்னே எனக்கு ஒரு சின்ன சிந்தனை வந்தது. என்டிஏ டிஎன்ஏ, என்டிஏக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது, டிஎன்ஏக்குள்ளே என்டிஏ இருக்குது, அப்படி தானே அது பார்க்கணும் ஆங்கில எழுத்துக்களை வைத்து பார்க்கும்போது. அதை தாண்டி முதலமைச்சரின் அந்த நம்பிக்கை என்பது சில இடங்களில் களம் வந்து 5 முனை போட்டியாக இருக்குது, சில இடங்களில் 6 முனை போட்டியாக இருக்குது, சில இடங்களில் 7 முனை போட்டியாக இருக்குது. இந்த 5, 6, 7 மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா புரிஞ்சுக்கிறது எளிதாக இருக்கும் சார். இல்லை, 4 முனை நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தாங்க. 5வது முனை உதாரணமாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் கேண்டிடேட் நிற்கிற இடங்களில் அது 5வது முனையாக மாறுது. தென் மாவட்டங்களில் திருமதி சசிகலா அவர்கள் நிறுத்தி இருக்கிற சில வேட்பாளர்கள் அவர்கள் வந்து 6வது முனையை கொடுக்குறாங்க. நிச்சயமாக 10,000 ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியிலெல்லாம் சாத்தூர் வேட்பாளர் இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு கம்யூனிட்டியோட அவர் மாநில தலைவருங்க, அந்த சங்கத்தோட மாநில தலைவர். 7,000லேருந்து 10,000 ஓட்டு வாங்கக்கூடிய அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. அந்த இடத்துல அது களம் வந்து 6வது முனையாக மாறும். 7வது முனை இங்கே வேல்முருகன் அவர்கள் நிறுத்துகிற ஒரு 5 இல்லைன்னா 6 கேண்டிடேட் 7வது முனையாக மாறுவாங்க. அப்போ பலமுனை போட்டின்னு இந்த 4 முனைகளுக்குள்ள சுருக்காம இந்த 5வது 6வது 7வது முனைகளை இடையில நீங்க மருத்துவர் ராமதாஸை விட்டீங்க, ஒருவேளை அவங்க சசிகலா அணிங்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்களா? அணிங்கிற மாதிரி நான் பார்த்தேங்க.